சினிமாவில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் சிறுவயது பையனாக இருந்தபோது தனது சகோதரர் சக்கரபாணியுடன் நாடக மன்றங்களில் சேர்ந்து நாடகங்களில் நடித்து வந்தார். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் வயது கூட இளைஞர்களாக மாறினார்கள். எம்ஜிஆருக்கு நாடக அனுபவம் ஓரளவுக்கு அத்துப்படியானது. பல நாட்கள் நாடகம் இல்லாத நிலை ஏற்பட்டதால் நாமே ஒரு நாடக கம்பெனி துவங்கினால் என்ன, நமக்கும் வேலை இருக்கும், 4 பேருக்கு வேலை கொடுத்தது போலவும் இருக்கும் என எம்ஜிஆர் நினைத்தார். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் நாடக மன்றம் என்கிற நாடக கம்பெனியை உருவாக்கினார். அப்போது அந்த நாடக கம்பெனி மூலமாக அவர் நடத்திய இன்ப கனவு நாடகம் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. பல ஊர்களிலிருந்தும் எங்கள் ஊருக்கு வந்து அந்த நாடகத்தை நடத்துங்கள் என்று கோரிக்கை வைத்தனர். அப்படி கேரளாவில் கொல்லம் பகுதியில் உள்ள ஒருவர் தங்கள் ஊருக்கு வந்து நாடகம் நடத்தும்படி எம்ஜிஆருக்கு அழைப்பு விடுத்தார். அதனை ஏற்று எம்ஜிஆர் தனது குழுவினருடன் கொல்லம் கிளம்பி சென்றார். அங்கே நாடகம் நடத்த ஏற்பாடு செய்திருந்த அந்த பிரமுகர் எம்ஜிஆரிடம் வந்து, புரட்சி சோசியேட் கட்சியின் தலைவர் திரு ஸ்ரீகண்டன் நாயர் அவர்கள் மேடைக்கு வந்து உங்களுக்கு பரிசு வழங்குவார் என்று கோரினார். அவர் அப்படி சொன்னதும் எம்ஜிஆருக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது. காரணம், எம்ஜிஆர் கேரளாவிற்கு செல்வதற்கு முன்பே அந்த ஸ்ரீகண்டன் நாயர் பற்றி கேள்விப்பட்டிருந்தார். மக்கள் தலைவரான அவர் புரட்சியாளர் என்பதால் போலீசால் தேடப்பட்டு வருபவர். அப்படிப்பட்டவர் எப்படி நாம் நாடகம் நடத்தும் மேடைக்கு வந்து நமக்கு பரிசு வழங்க முடியும் என்கிற சந்தேகம் எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, வெளியே நாடக கொட்டகையை சுற்றி போலீஸ் பந்தோபஸ்து அதிக அளவில் போடப்பட்டிருந்தது. அதனால் நிச்சயமாக ஸ்ரீகண்டன் நாயர் எந்த வழியிலும் இங்கே உள்ளே நுழைந்துவிட முடியாது என்பது எம்ஜிஆருக்கு தெரிந்தது. நாடகம் துவங்குவதற்கு முன்பே எம்ஜிஆரிடம் ஸ்ரீகண்டன் நாயர் இடைவெளியின் போது வருவார் என்று சொல்லப்பட்டது. தொடர்ந்து நாடகமும் நடக்க துவங்கியது. ஆனால் இடைவேளை விடுவதற்கு 2 காட்சிகள் இருக்கும்போது அந்த நாடகத்தை நடத்த சொன்னவர் முன்கூட்டியே வேகமாக உள்ளே வந்து எம்ஜிஆரிடம், அவர் வந்துவிட்டார், படுதாவை விட்டு விடுங்கள், பரிசு வழங்கும் நிகழ்ச்சியை நடத்துவோம் என்று கூறியதும் எம்ஜிஆர் இன்னும் அதிர்ச்சியானார். இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பையும் மீறி அவர் எப்படி உள்ளே வர முடிந்தது என எம்ஜிஆர் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த பிரமுகர், தாமதிக்காதீர்கள், நேரமில்லை, சீக்கிரம் என்று எம்ஜிஆரை அவசரப்படுத்தினார். உடனே முன்படுதாவை இறக்கிவிட்டு எம்ஜிஆரையும் மற்றவர்களையும் மேடைக்கு அழைத்தார்கள். ஸ்ரீகண்டன் நாயர் எங்கிருந்து வரப்போகிறார், போலீசார் இந்த சமயத்தில் என்ன செய்ய போகிறார்கள், ஒருவேளை ஸ்ரீகண்டன் நாயர் அவர்களை போலீசார் கைது செய்து விட்டார் என்றால் கூடியிருக்கும் மக்கள் அதை பார்த்து கொண்டு பேசாமல் இருப்பார்களா? மக்கள் கொதித்தெழுந்தால் குழப்பம், கலவரம், வன்முறை, இப்படி மோசமான சூழ்நிலை உருவாகும் என்றால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்றெல்லாம் எம்ஜிஆர் யோசிக்க துவங்கியிருந்தார். ஆனாலும் பின்பக்கமிருந்து மேடைக்கு வந்தார் எம்ஜிஆர். மேடையில் நாற்காலி எதுவும் போடப்படவில்லை. எம்ஜிஆரும் நாடகத்தில் நடிப்பவர்களும் நாடகத்தை நடத்துபவர்களும் மட்டுமே அங்கே நின்றிருந்தனர். உடனே அந்த பிரமுகர் மைக்கை பிடித்து, இப்போது நமது மதிப்பிற்குரிய திரு ஸ்ரீகண்டன் நாயர் அவர்கள் வந்து பரிசை வழங்குவார் என்று சொன்னார். எம்ஜிஆருக்கு அப்போதும் கூட புதிர் விலகாமல் இருந்தது. ஆனால் முன்னால் கூடியிருந்த மக்களை பார்த்தபோது அவர்கள் ஆரவாரத்துடன் கைத்தட்டினார்கள். உடனே எம்ஜிஆர் தனது வலது பக்கம் திரும்பி பார்த்தபோது நாடக மேடைக்குள் இருந்த அந்த ஸ்ரீகண்டன் நாயர் வெளியே வந்து கொண்டிருந்தார். வந்ததும் பரிசை எம்ஜிஆரின் கையில் கொடுத்துவிட்டு மைக்கை வாங்கி ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே பேசிவிட்டு மக்கள் அமர்ந்திருந்த பக்கம் விடுவிடு என இறங்கி சென்றார். அவர் கீழே முதல் படி அருகில் போவது மட்டும்தான் எம்ஜிஆருக்கு தெரிந்தது. அங்கே அவரை மக்கள் சூழ்ந்து கொண்டனர். அதன் பிறகு அவரை காணோம். ஆனால் போலீசார் மேடைக்குள்ளும் அதற்கு பக்கத்திலும் வந்து கூடி ஸ்ரீகண்டன் நாயர் எங்கே என தேட ஆரம்பித்தனர். எம்ஜிஆர் தன் கையை தானே கிள்ளி பார்த்து கொண்டார். திரு ஸ்ரீகண்டன் நாயர் என் கண் முன்பாகவே வந்தார், எனக்கே பரிசும் தந்தார், நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே திரும்பி போய்விட்டார், உண்மைதானா என்கிற ஆச்சரியத்துடன் மீண்டும் அந்த பிரமுகரிடம், எங்கே ஸ்ரீகண்டன் நாயர், போலீசாரிடம் பிடிபட்டு விட்டாரா இல்லை தப்பி விட்டாரா என்று ஆர்வமுடன் கேட்டுள்ளார். அதற்கு அந்த நபர், அவரையாவது போலீஸ் பிடிப்பதாவது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் நாடகத்தில் சில காட்சிகளை கூட அவர் அமர்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவராக வந்து தன்னை போலீசிடம் ஒப்படைத்தால் தான் அவரை பிடிக்க முடியும், அல்லது மக்களில் யாராவது காட்டி கொடுத்தால்தான் அது சாத்தியம். ஆனால் அது இந்த நாட்டில் நடக்காது என்று சொல்லிவிட்டு சிரித்தாராம். இதை பார்த்து எம்ஜிஆர், மக்கள் தங்களுக்காக போராடும் ஒரு தலைவன் மீது எந்த அளவிற்கு அன்பும் மரியாதையும் பற்றும் வைத்திருக்கிறார்கள் என்பதையும், அப்படி போராட்ட குணம் கொண்ட தலைவர்கள் எப்படி ஒரு மாயமான் போல வருவது தெரியாமல் போவதும் தெரியாமல் போலீசாரின் கண்களில் மண்ணை தூவி மாயமாக மறைகிறார்கள் என்பதையும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாராம். இதன் பின்னணியில் எம்ஜிஆரே நான் ஏன் பிறந்தேன் என்கிற தனது கட்டுரையில் எழுதியுள்ளார்.